சிறுவர்களை இலக்கு வைத்து லண்டனில் நடத்தப்படும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக காவல்துறையினர் அதிர்ச்சியூட்டும் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார்கள். லண்டனில் நடைபெறும் வரலாற்று சிறப்புமிக்க நொட்டிங் ஹில் கார்னிவலை முன்னிட்டு பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பிரித்தானியாவைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் வானத்திலிருந்து குதித்து சாதனை புரிந்துள்ளார். PIP கொடுப்பனவுகள் தொடர்பாக புதிய கட்டுப்பாடுகள் வர உள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் BBC தொலைக்காட்சிக்கு பேட்டியொன்று வழங்கியுள்ளார். இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. இன்று ஞாயிற்றுக்கிழமை காவல்துறையினர் முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற தகவல்கள் எல்லாமே அதிர்ச்சியூட்டும் தகவல்களாக இருக்கின்றன. இந்த வருடம் ஆரம்பித்து கடந்த 7 மாதங்களில் லண்டனில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களினுடைய தொகுப்பை, அதனுடைய பட்டியலை இன்று காவல்துறையினர் வெளியிட்டிருக்கின்றார்கள். இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், லண்டனில் நடக்கிற துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் பெரும்பாலான சம்பவங்கள் சிறுவர்களை இலக்கு வைத்துத்தான் இந்த தாக்குதல் சம்பவங்கள் எல்லாமே நடக்குது. முன் எப்போதும் இல்லாதவாறு சிறுவர்களை, 18 வயதுக்கு குறைந்த சிறுவர்களை இலக்கு வைத்து பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இதிலே கணிசமான அளவு சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பலர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த பட்டியலில் முழுமையான விவரங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஜூலை மாசம் 21ஆம் தேதி லட்ப்ரோக் பகுதியில 15 வயது சிறுவன் ஒருவன் கொல்லப்பட்டுள்ளமை, அதனுடைய விவரங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஜூலை மாசம் 15ஆம் தேதி பெக்கம் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இன்னும் ஒரு 15 வயதுடைய சிறுவன் கொல்லப்பட்டுள்ளமை, அதை பற்றிய விவரங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக இந்த ஆண்டிலே இதுவரை கொல்லப்பட்டுள்ள அனைத்து சிறுவர்கள் பற்றிய விவரங்களும் இதில் போடப்பட்டிருக்கு. அதே நேரம் ஏராளமான சிறுவர்கள், சிறுமிகள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முழுமையான விவரங்களும் இன்றைய பட்டியலில் வெளியிடப்பட்டிருக்குது. எனவே போலீசாரால் இன்று வெளியிடப்பட்டிருக்கும் இந்த நீண்ட அறிக்கை மிகவும் அதிர்ச்சி ஊட்டுவதாக உள்ளது. லண்டனிலே சிறுவர்களுக்குரிய பாதுகாப்பு இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியை இந்த பட்டியல் எழுப்பியுள்ளது. லண்டன் அண்டர் கிரவுண்டில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த 28 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 9:45 அளவில் லண்டன் அண்டர் கிரவுண்டில் வைத்து இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இவரும் இவருடைய குடும்ப உறுப்பினர்களும் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சில நபர்கள் அங்கு திரண்டு இவர் மீது தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் படுகாயமடைந்திருந்த குறித்த நபர் இன்று உயிரிழந்திருக்கின்றார். லண்டனில் இன்று ஆரம்பமாகியுள்ள வரலாற்று சிறப்புமிக்க நொட்டிங் ஹில் கார்னிவலை முன்னிட்டு பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. உங்களுக்கு தெரியும், லண்டன்ல ஒவ்வொரு வருஷமுமே இந்த நொட்டிங் ஹில் கார்னிவல் என்று சொல்லி தொடர்ந்து இப்போ ஒரு 60 வருஷமாக நடந்து கொண்டிருக்குது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க, வரலாற்று முக்கியத்துவமிக்க ஒரு நிகழ்ச்சியாகும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், கரீபியன் ஸ்டைலில் ஆடைகள் எல்லாம் அணிஞ்சு அவர்களுடைய கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிற விதமாக நிறைய ஊர்வலங்கள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல் என்று சொல்லி பெரிய திருவிழாவாக நடக்கும். லண்டனில் இருக்கின்ற மிக முக்கியமான வீதிகள் எல்லா இடமும் இந்த ஒரு ஊர்வலம் போய்கொண்டே இருக்கும். இதனை முன்னிட்டு இந்த வருடம் முன் எப்போதும் இல்லாதவாறு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக பிரித்தானியா முழுவதும் பெரும் கலவரங்கள் ஏற்பட்டன. எனவே இன்றும் நாளையும் நடைபெற இருக்கின்ற நொட்டிங் ஹில் கார்னிவலிலும் கூட ஏதாவது அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லி கருதிய போலீசார் இப்பொழுது 7000 போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் லண்டனுக்கான போக்குவரத்துகள் இறுக்கமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. குறிப்பாக அண்டர் கிரவுண்ட் மற்றும் பேருந்து சேவைகளில் ஏராளமானவர்கள் பயணிப்பார்கள். எனவே நெருக்கடி நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. எனவே இன்றும் நாளையும் நீங்கள் லண்டனுக்குள் வருவதாக இருந்தால் உங்களுடைய பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடுமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நொட்டிங் ஹில் கார்னிவல் கடந்த 60 வருடங்களாக லண்டனிலே நடைபெற்று வருகிறது.
பிரித்தானியாவைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் வானத்திலிருந்து குதித்து சாதனை புரிந்துள்ளார். வானத்திலிருந்து குதிக்கிறதுல அப்படி என்ன சாதனை இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் ஸ்கை டைவ் என்று சொல்லுவோம். விமானத்திலிருந்து குதிச்சு பிறகு பரசூட்ல கீழே இறங்குறது, அதுதான் ஸ்கை டைவ். அப்படியான ஒரு முயற்சியில் ஈடுபட்ட பெண்மணி இன்று சாதனை படைத்திருக்கின்றார். என்ன விஷயம் என்று சொன்னா, அவாக்கு இன்று பிறந்த நாள். தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் முகமாக வானத்திலிருந்து அவ குதிச்சிருக்கிறார். எத்தனையாவது பிறந்த நாள் என்று கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க நிச்சயமாக ஆச்சரியப்படுவீங்கள். 102வது பிறந்த நாள். 102 வயதில் வானத்திலிருந்து குதிச்சதான் சாதனையாக கருதப்படுது. பிரித்தானியாவில் வாழ்கின்ற இந்த ஸ்கை டைவர்ஸ்ல மிகவும் வயதானவர், மிக மூத்த ஸ்கை டைவர் என்று சொல்லப்படுது. Right, Callum. Right, on Callum's here. We're going to. That's really good. மிக நீண்ட காலமாகவே இந்த பெண்மணி ஸ்கை டைவராக இருந்திருக்கிறார். முன்னர் தன்னுடைய இளைய வயதுல பிரிட்டிஷ் விமானப்படையில இவா பணிபுரிஞ்சிருக்கிறா. இவாக்கு இன்றைக்கு 102வது பிறந்த நாள். எனவே தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக இன்று காலை விமானத்திலிருந்து குதித்து சாதனை புரிந்திருக்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவாவினுடைய 100வது பிறந்த நாள் 2 வருடங்களுக்கு முதல் வந்தது. அன்றைக்கும் அவ ஒரு சாதனை செய்தவா என்னன்னு சொன்னால், ஒரு ஃபெராரி காரில் மணிக்கு 130 மைல் வேகத்தில் அந்த ஃபெராரி காரை வேகமாக ஓடி சாதனை புரிஞ்சிருந்தவா தன்னுடைய 100வது பிறந்த நாளில் இன்றைக்கு 102வது பிறந்த நாளில் வானத்திலிருந்து குதிச்சிருக்கிறா. பொதுவாகவே இளைய வயதில் இருக்கிற நாங்களே தயங்குவோம் என்னென்னு சொன்னால், வானத்திலிருந்து குதிக்கிறது அவ்வளவு லேசான வேலை இல்லை, பயமாக இருக்கும். ஆனால் 102 வயசில் ஒரு பெண்மணி குதிச்சிருக்கிறான்றது நம்ப முடியாத ஒரு சாதனை. இப்படி இவா ஸ்கை டைவ் செய்ததுக்கு இவாவுடைய பிறந்த நாள் மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு காரணமும் இருக்குது. ஒரு சேரிட்டி அமைப்புக்கு 30,000 பவுண்ட்ஸ் நிதி சேகரிக்க வேண்டியிருந்தது. எனவே அதையும் ஒரு காரணமாக வைத்துதான் வானத்திலிருந்து குதிச்சிருக்கிறார். இதுவரைக்கும் 9,000 பவுண்ட்ஸ் சேர்க்கப்பட்டிருக்குது. இவாவினுடைய இலக்கு 30,000 பவுண்ட்ஸ். PIP கொடுப்பனவுகளில் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உங்களுக்கு தெரியும், PIP எனப்படுவது பர்சனல் இண்டிபெண்டன்ஸ் பேமெண்ட். அது உங்களுக்கு தெரியும், அங்கவீனமுற்றிருப்பவர்கள், நீண்டகால நோய் காரணமாக தொழில் முயற்சிகளில் ஈடுபட முடியாதவர்களுக்கு வழங்கப்படுற பேமெண்ட் தான் PIP பேமெண்ட். இந்த பேமெண்ட் சராசரியாக ஒருவருக்கு 737 பவுண்ட்ஸ், 4 கிழமைக்கு ஒரு தடவை ஒரு மாசத்துல 737 பவுண்ட்ஸ் சராசரியாக வழங்கப்படுது. இதுக்காக அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிற தொகை பாத்தீங்கன்னு சொன்னா 69 பில்லியன் பவுண்ட்ஸ். 69 பில்லியன் பவுண்ட்ஸ் அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. இதுல கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் என்ன தெரிய வந்திருக்குன்னு சொன்னா, அடுத்து வரும் 4 வருடங்கள்ல இந்த PIP பேமெண்ட் எடுப்பவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்குமாம். கிட்டத்தட்ட 50% அதிகரிக்குமாம் அடுத்து வரும் 4 வருட காலப்பகுதியில். எனவே அதுல புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. என்னென்ன விதமான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் கொன்ற போது, என்ன விதமான மாறுதல்களை கொன்ற போதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் இதுவரைக்கும் வெளிவரையில. அந்த விவரங்கள் வெளிவந்த பின்னர் அதனை நான் இங்கே செய்திகளில் தருகின்றேன். பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை மிக முக்கியமான உரையொன்றை நிகழ்த்த இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தற்பொழுது குறுகிய கால விடுமுறையில் இருக்கும் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் முக்கியமான உரையொன்றை நிகழ்த்த இருக்கின்றார். இந்த உரையிலே அவர் என்ன விதமான விஷயங்களை குறிப்பிட உள்ளார் என்பது சம்பந்தமாக
லேபர் கட்சி வட்டாரங்களில் இருந்து ஒரு சில தகவல்கள் கசிந்துள்ளன. அவர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்களின் அடிப்படையில் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு முன்னர் ஒரு சில கெட்ட விஷயங்களை, தீமையான விஷயங்களை நாங்கள் தாங்கித்தான் ஆகணும், இந்த ஒரு சாரப்பட பிரதமர் உரையாற்ற உள்ளார் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏனென்று சொன்னால் பிரித்தானியாவில் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கை இன்றைய சூழ்நிலையில் அவ்வளவு இலகுவானது அல்ல என்று லேபர் கட்சி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வருது. எனவே நல்ல விஷயங்கள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்றன. அந்த நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு முதல் ஒரு சில தீய விஷயங்களை நாங்கள் தாங்கித்தான் ஆகணும். எனவே அது சம்பந்தமாக பிரதமர் உரையாற்ற உள்ளார் என்று சொல்லி லேபர் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனவே பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு எவ்விதமான செய்தியை சொல்ல போகிறார் என்பதை செவ்வாய்க்கிழமை வரை பொறுத்திருந்து பார்ப்போம். கார்ட்ஸ், இமெயில்ஸ் எல்லாம் வந்துகொண்டே இருக்கு. அவன் ஸ்டோரிஸை வாசிக்க மனம் அவ்வளோ ஃபுல்லாக இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் BBC தொலைக்காட்சிக்கு பேட்டியொன்று வழங்கியிருக்கிறார். அந்த பேட்டியிலே அவர் பல முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். முதலிலே தனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து தன்னை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உலகமெங்கும் இருக்கும் தமிழ் மக்களுக்கு அவர் நன்றி கூறியிருக்கின்றார். அதே வழியில் தன்னுடைய கடமை என்ன என்பதை தான் உணர்ந்திருப்பதாகவும், தனக்கு முன்னால் நிறைய பொறுப்புகள் இருப்பதை தான் உணர்ந்திருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னுடைய முதலாவது பணியும் முதலாவது தெரிவும் தன்னுடைய தொகுதி மக்களாக இருக்கும் என குறிப்பிட்ட உமா குமரன் அவர்கள் அதே வழியில் தான் சார்ந்த இன மக்களின் நீண்டகால பிரச்சனைகளுக்காக, அவர்களுடைய அரசியல் விடிவுக்காக தான் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்றும், தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த பிரதமர் கியர் ஸ்டார்மர் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் இதிலே மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்களுடைய பேட்டி BBC தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனலிலே இருக்கின்றது, அவர்களுடைய இணையதளத்திலும் இருக்கின்றது. எனவே அங்கே சென்று நீங்கள் முழுமையான பேட்டியை பார்க்கலாம். நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.